திமுக வழக்கறிஞரின் துணை அமைப்பாளர் கந்தசாமி. நமது திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வருகிற 4ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதி எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் 2 நாள் சுற்றுப்பயணமாக வராங்க. அதுக்காக அதிமுக நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா நெல்லை மாநகரம் முழுவதும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய வகையில் போர்டுகளை வச்சுருக்காங்க. டவுன் வாகையடி முனையிலலாம் பார்த்திங்கன்னா எல்லா கடைகளையும் மறித்து போர்டு வச்சுருக்காங்க. பாளையங்கோட்டை சைடு பூரா இபி போர்டு, மாநகராட்சியுடைய கட்டடம், அரசு கட்டடங்கள்லாம் அனுமதி இல்லாமல் பூரா போர்டு ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க. வச்சது பார்த்திங்கன்னா 2 வீலர் பார்க்கிங் மார்க்கெட்டுக்கு வரவங்க பார்க் பண்ண முடியாத அளவுக்கு இடையூறாக இருக்குது, போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது, ஆக்கிரமித்து மெயின் ரோட்டை மறித்து வச்சுருக்காங்க. இதை கடந்த 28ஆம் தேதி நம்ம மாநகர ஆணையாளர் அவர்கள்ட்ட நாங்கள் ஏற்கனவே இப்படி வச்சுருக்காங்க, பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குன்னு சொன்ன உடனே அன்றைக்கி எல்லோரும் போர்டு அகட்டினாங்க. 28, 29 அகட்டினாங்க. இப்போ நேற்று 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா மறுபடியும் இருபுறம் டவுனில் இருந்து பாளையங்கோட்டை வர 2 வீலர்லேயோ 4 வீலர்லேயோ பயணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பொதுமக்கள் இடையூறாக எல்லா ஃப்ளெக்ஸ் போர்டையும் வச்சு அதிமுக மிக இடையூறாக வச்சுருக்காங்க. அதனால் ஆணையாளர் அவர்களிடம் புகார் மனு அளிக்க வந்திருக்கோம். ஏற்கனவே 20ஆம் தேதி கொடுத்துருக்கோம் புகார் மனு. இப்போ திருப்பி நாங்கள் அதை மென்ஷன் பண்ணி சார்ட்ட சொல்ல வந்திருக்கோம். அதனால் அகற்றுவார்னு எதிர்பார்க்குறோம். அந்த புகார் மனுவில் வழக்கறிஞர்கள் அனைவரும் வந்திருக்கோம். எல்லாமே ஒரு தலைவர் வருதா இருந்தால் அந்த பார்ட்டி போர்டு வைக்கிறது வழக்கம் தான். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி எந்த பொது இடத்துலையும் பதாகைகள் வைக்கக்கூடாதுன்னு இருக்குது, கோர்ட் ஆர்டர். கடந்த முறை தமிழக முதல்வர் வந்தப்போ நாங்கள் எந்த போர்டும் எந்த இதுவும் பொதுமக்களுக்கு இடையூறாக நம்ம திமுக கழகத்துக்கு எந்த போர்டும் வைக்கலை. இப்போவும் நாங்கள் எதுவுமே பண்ணலை. 1-2 பேர் வேறு மாற்று கட்சியினர் வச்சாலும் அதை பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் வைங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பழைய பெட்டிஷன்லையும் சொன்னோம். இப்போவும் நாங்கள் சொல்கிறோம். இப்போ இதை எடுக்கணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். பொதுமக்களுக்கு மிகப்பெரிய இடையூறு, உயிருக்கு ஆபத்து. இப்போ காட்டு காலம் பார்த்தீங்கன்னா போர்டு நிறைய இடத்துல கீழே சரிஞ்சு கிடக்கு, கம்போடு கிடக்கு. போர்ட்டு பக்கத்தில் ராட்சச டவர் போட்டு பெருசாக போட்டிருக்காங்க. அதனால் இதை உடனடியாக அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்து இதை அகற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாபெரும் போராட்டத்தை சந்திக்க பண்ணுவோம். அந்த போராட்டத்துக்கு வழிவகை செய்ய மாட்டார். எனக்கு நம்பிக்கை இருக்குது. கமிஷனர் சார் அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. கார்பரேஷன்லேயும் கொடுத்துருக்கோம். கார்பரேஷனும் போலீஸும் சேர்ந்து இந்த பதாகைகளை அகற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்னைக்கு எடுக்கணும். 4ஆம் தேதி அவர் வராரு, அதுக்காக வச்சுருக்காங்க. அதனால் இன்னைக்கு நாளைக்குள்ளே அவங்க எடுக்கணும். பொதுமக்கள் காற்று நேரம் நிறைய போர்டு கீழே சரிஞ்சே கிடக்கு. எல்லாத்தையுமே நாங்கள் ஃபோட்டோ எடுத்து லொக்கேஷனோட இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். கம்ப்ளைண்ட்டில் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல் வியாபாரிகள் சங்கத்தில் இருந்தும் அவங்க கடையை மறித்து வச்சுருக்காங்கன்னு ஆல்ரெடி ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நடவடிக்கை துரிதமாக எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.